இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த 12 அப்போஸ்தலர்கள் வரை, அதன் பிறகு அநேகர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். இன்றும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மரித்தவர்களில் ஒரு சிலரை மட்டுமே நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரியாத பல மனிதர்கள் குடும்பமாய் தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். அவர்களை தேடி இனம் கண்டுபிடித்து அவர்களை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள் இருந்தது. ஆகையால் முதலாவது அதை நாங்களும் அறிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பற்றுதலினால் இந்த இரத்த சாட்சி பகுதியை ஆரம்பித்திருக்கிறோம். இதற்காக பல புத்தகங்களை வாசித்து இரத்த சாட்சிகள் என்ற புத்தகத்தையும் வாங்கி படித்தோம். இன்னும் அநேக ஊழியர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில மனிதர்கள் தேவனுக்காக மரித்தார்கள் என்று சொன்ன உண்மையான சாட்சிகளை தொகுத்து நாங்கள் கேட்டு அறிந்து இதை உங்களுக்கு சொல்ல ஆயத்தப்படுகிறோம். ஆகையால் முடிந்தவரை உண்மையா என்று ஆராய்ந்து காரியங்களை செய்ய ஆவல் கொண்டிருக்கிறோம். மீதியானதை தேவன் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்து அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம். அவரும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று இரத்த சாட்சி பகுதியில் நாம் பார்க்க போவது ஆக்னஸ் பிரிட்ஸ். எக்ஸீடர் என்ற பட்டணத்தில் 1531 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தாமஸ் பென்னட் என்பவர் உயிரோடு சுட்டெரிக்கப்பட்டார். அவர் இந்த விதமாக மரண தண்டனை அடைய எந்த ஒரு பெரிய குற்றத்தையும் செய்யவில்லை. தாமஸ் பென்னட் கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாயிருந்து கத்தோலிக்க குருமார்கள் போதித்து வந்த தவறான கொள்கைகளை எதிர்த்தார். இதுவே அவர் செய்த பெரிய குற்றம். இந்த வீரன் இரத்த சாட்சியாக மரிப்பதை பார்க்க நூற்றுக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். இந்த கூட்டத்தார் மத்தியில் ஆக்னஸ் பிரிட்ஸ் என்ற பெண்ணும் காணப்பட்டால் தாமஸ் பென்னட் என்பவரின் வீரமும் பொறுமையும் நிறைந்த முடிவை பார்த்த பிறகு ஆக்னஸின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. இதிலிருந்து இரகசிய புரொட்டஸ்டன்ட் கூட்டங்களுக்கும் பிரசங்கங்களுக்கும் சென்று வேத அறிவிலே நன்றாக தேர்ச்சி பெற்றாள். இவளுடைய கணவன் ஒரு வைராகியமுள்ள ரோம கத்தோலிக்கனாக இருந்ததால் அவளை அதிகமாக துன்புறுத்தினான். அவளுடைய பிள்ளைகளும் அவளிடத்தில் அன்பாக இருக்கவில்லை. கடைசியில் ஒரு நாள் அவள் கணவன் அவளுடைய விசுவாசத்தை குறித்து பிலிட் என்ற சாமியாரிடம் அறிவித்தான். பிலிட் அவளை குற்றவாளியாக்கும் பொருட்டாய் அநேக கேள்விகளை கேட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆக்னஸ் தன் உயிருக்கே ஆபத்து வரும் என்று உணர்ந்து தன் வீட்டை விட்டு ஓடி தன் நண்பர்களிடத்தில் அடைக்கலம் புகுந்து நெசவு தொழில் செய்வதன் மூலமாக தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். இவள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாகவே கிடைக்கும் என்று மக்களுக்கு போதித்து வந்தாள். ஆக்னஸ் இந்த இடத்தில் அதிக நாட்கள் ஒளிந்து கொண்டிருக்க முடியவில்லை. அவளுடைய விரோதிகள் அவளை கைது செய்து டர்பவில் என்ற அத்தியட்சியர் முன் கொண்டு சென்றனர். மூட பெண்ணே, இயேசுவின் மெய் சரீரமாகிய அப்பத்திற்கு விரோதமாக பேசியிருக்கின்றாய் என்று கேள்விப்படுகிறேன். அது உண்மையாகில் நீ சுட்டெரிக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவள் என்று அத்தியட்சர் கூறினார். ஐயா, நான் மரித்தாலும் மரிப்பேனே தவிர ராபோஜன அப்பத்தை மட்டும் ஒரு காலம் வணங்க மாட்டேன். அந்த அப்பத்தை உங்கள் தெய்வமாக்கி விடுகிறீர்கள். அது உங்கள் தெய்வமாக இருக்கட்டும். என்னுடைய கர்த்தரோ பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்றாள். அத்தியட்சர் கேட்ட கேள்விகளுக்கு அவள் கொடுத்த தைரியமான பதில்கள் அவருக்கு அதிக கோபத்தை மூட்டின. அவளை அத்தினமே சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் அரசாங்க உத்தியோகஸ்தர் அவளுக்கு 1 மாத தவணை கொடுக்கும்படியும் அந்த 1 மாதத்திற்குள் அவள் கூறிய அனைத்தும் பிழை என்று ஒப்புக்கொண்டால் அவளை விட்டுவிடும்படியும் கேட்டுக்கொண்டபடியினால் அவளை அத்தியட்சர் 1 மாதம் சிறையில் அடைத்தார். அவள் சிறையில் இருந்த காலத்தில் அவளுடைய விசுவாசம் அனைத்தும் தவறு என்று அவள் ஒப்புக்கொள்ளும்படியாக கத்தோலிக்க குருமார்கள் அதிகமாய் முயன்றார்கள். ஆனால் அவளோ தைரியமாக அவர்களை பார்த்து, நீங்கள் ஆத்துமாக்களுக்கு தப்பான வழியை காட்டி வருகிறீர்கள். நீங்களே ஏற்படுத்தி கொண்ட பொய்யான தெய்வங்களை மக்கள் வணங்கும்படி செய்கிறீர்கள். உங்கள் ஜபங்களை விலைக்கு விற்கிறீர்கள். பாவ மன்னிப்பை மக்கள் விலை கொடுத்து வாங்கும்படி செய்கின்றீர்கள். இத்தகைய கேவலமான காரியங்களை செய்கிற நீங்களா என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும் பொருட்டு வருகின்றீர்கள்? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரம். நீங்கள் போய் வாருங்கள். கிறிஸ்து என்னை ஏற்கனவே ரட்சித்திருக்கிறார் என்று அவர்களை அனுப்பிவிட்டாள். அவள் சிறையில் இருக்கும் பொழுது அவளை பார்க்க அநேகம் பேர் வந்தனர். அவர்களில் தானியேல் என்பவரும் ஒருவராவார். இவர் எட்வர்ட் அரசன் காலத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர். ஆனால் இப்பொழுது ஆக்னஸ் கொண்டிருந்த விசுவாசத்தை கலைத்து அவளை மறுதலிக்க செய்ய வந்தார். அவர் மக்களுக்கு பயந்து கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டார் என்று ஆக்னஸ் அறிந்து கொண்டு அவரை பார்த்து, நீர் பேதுருவை போல் அதிக உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் தேவன் உன்னை மன்னிப்பார் என்று புத்தி சொல்லி அனுப்பிவிட்டாள். அவளை பார்க்க வந்தவர்களில் வால்டர் ராலி என்பவரின் மனைவியும் ஒருவள். அவளும் ஆக்னஸின் மனதை மாற்ற அதிகமாய் முயன்றாள். ஆனால் ஆக்னஸ் அவளுக்கு தேவ வசனத்திலிருந்து
அநேக சத்தியங்களை அதிக தெளிவாக எடுத்துக்காட்டி எவ்வாறு கத்தோலிக்க போதனைகள் தேவனுடைய வசனத்திற்கு மாறாக இருக்கிறது என்று காண்பித்தாள். ராலியின் மனைவி திரும்பி போய் தன் கணவரிடம், உண்மையாகவே இந்த பெண்ணோடு தேவன் இருக்கிறார், அப்படி இராவிட்டால் அவ்வளவு அதிசயமாக அவளால் பேச முடியாது, படிப்பறிவில்லாத இவளுடைய வார்த்தைக்கு எதிர்த்து என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை என்று ஆக்னஸை குறித்து சாட்சி பகிர்ந்தாள். புரொட்டஸ்டன்ட் சபையைச் சேர்ந்த சகோதரர்கள் இவளை சிறையில் சந்தித்து இவள் விசுவாசத்தை அதிகமாய் பலப்படுத்தினார்கள். கடைசியில் 1 மாதம் கடந்த பின்னர் மறுபடியுமாக ஆக்னஸ் மேயர் முன்பாகவும் அத்தியட்சர் முன்பாகவும் கொண்டு வரப்பட்டாள். இந்த முறையும் அவள் அதிக தைரியமாய் பேசி எவ்வளவு கத்தோலிக்க போதனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கிறது என்று வெகு தெளிவாக எடுத்து காட்டினாள். இந்த முறை இவள் சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாள். 1557 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இவளை சிறையிலிருந்து சுட்டரிக்கப்படும் இடத்திற்கு நடத்தி சென்றனர். அந்த இடம் ஏறத்தாழ 1 மைலுக்கு அப்பால் இருந்தது. அவள் நடந்து செல்லும் போது எதை குறித்து யோசித்திருப்பாள்? அவளை சூழ்ந்து கொண்டிருந்த மக்களை குறித்து சிந்தித்திருப்பாளோ? அவர்கள் இரட்சகரை இன்னும் அறியாமல் இருக்கும் ஆட்கள் மேல் அவள் எண்ணம் சென்றிருக்குமோ? அவளை துன்பத்திற்கு உள்ளாக்கியவர்களுக்காக ஜெபித்திருப்பாளோ? அல்லது நெருப்பு அவளை நெருக்குகையில் அதிகம் பொறுமையாகவும் அமைதியாகவும் வேதனை தாங்கவும் மனமகிழ்ச்சியோடு ஜீவனை விடவும் தேவன் தனக்கு பெலன் தரும்படி வேண்டியிருப்பாளோ? அவளுக்கு பரத்திலிருந்து பெலன் கொடுக்கப்பட்டது என்று அவளுடைய முடிவு காட்டியது. அவள் சுட்டரிக்கப்படுவதை பார்க்க நூற்றுக்கணக்கில் மக்கள் கூடினர். குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் அவளை ஒரு மரத்தோடு சேர்த்து கட்டினர். பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பெண்ணாக காணப்பட்ட போதிலும் தேவ ஆட்டுக்குட்டியானவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவளாக இருந்தாள் என்று அவளுடைய பிரகாசம் நிறைந்த முகம் எடுத்து காட்டிற்று. அவள் அதிக பொறுமையோடு இந்த கொடூர மரணத்தை மேற்கொண்டாள். அவளுடைய முடிவை பார்க்கும் பொழுது அவளைப் போன்று கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்த வேறொரு பெண் இருந்திருக்க மாட்டாள் என்று ஃபாக்ஸ் அவளுடைய அமைதியான முடிவை குறித்து எழுதியுள்ளார். அக்கினி ஜுவாலைகள் அவளை நெருங்குகையில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் ஒரு காலும் மரிக்க மாட்டான். யோவான் 11:25-26 என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவளுடைய ஆத்துமா தேவனோடு என்றும் இருக்கும்படி பரத்தை நோக்கி சென்றது.